கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்தும் நம்மை ஆட்கொண்டு வழிநடத்துகின்ற தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல்பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக இந்த அற்புதமான பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீட்டிலிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசிக்கிட்ட பழைய பாட்டின் பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 23வது வசனம் முடியும். அதிலே 18வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாசைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலவரும் அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். 21வது வசனம், அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். வசனம் தியானிக்கையோ இதயமது ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம் போ நடத்திடுமே குயவன்கையோ களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே குயவன்கையோ களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் சிறப்பான விதத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றீர். எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க ஆயத்தப்படுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு அன்பு பிள்ளைகளோடு பேசுகிறாக. ஆன்மீக ஓட்டத்திலே ஒரு புதிய உற்சாகத்தை, ஒரு புதிய தரிசனத்தை உடைய வார்த்தையின் மூலமாக இந்த நாளிலே அன்பு பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளட்டும். எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு ரட்சகர் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்தே எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். அன்பானவர்களே, அமெரிக்க தேசத்திலே அடிமை முறையை ஒழித்தவர்
ஆபிரகாம் லிங்கன். முன்னாள் அதிபராக இருந்தவர் ஆபிரகாம் லிங்கன். அவருக்கு முன்பாக, அவர் இந்த அடிமை முறையை ஒழிப்பதற்கு முன்பாக அமெரிக்க தேசத்து மக்களிடத்திலே 2 பெரிய பிரிவுகளாக இருந்தார்கள். வெள்ளையின மக்கள், கருப்பின மக்கள். இந்த கருப்பின மக்கள் ஜிம் க்ரோ என்ற சட்டத்தின் மூலமாக மிகவும் நசுக்கப்பட்டார்கள். கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், சமூக வாழ்வாக இருக்கட்டும், எதிலுமே அவர்கள் சுதந்திரத்தை அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை. கல்வியை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், வெள்ளைக்காரர்களுக்கென்று ஒரு பள்ளி, கருப்பின மக்களுக்கென்று ஒரு பள்ளி. வேலை வாய்ப்பு என்று சொன்னால் எதிலேயுமே அவர்களுக்கு முதன்மையான இடம் கருப்பின மக்களுக்கு அளிக்கப்படவில்லை. அரசியல் ரீதியாகவும் அவர்கள் எதுக்குமே வர முடியாத ஒரு நிலை. சமூக ரீதியாக இனவெறி தாக்குதல்கள் கருப்பின மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தன. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்திலே தான் மார்ட்டின் லூத்தர் கிங், பேப்டிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராக இருந்த மார்ட்டின் லூத்தர் கிங் என்ற கருப்பின கிறிஸ்தவ பாதிரியார், பேப்டிஸ்ட் திருச்சபை பாதிரியார், அவர் குரல் கொடுக்கிறார். அவர் தன்னுடைய கனவை வெளிப்படுத்துகிறார். என்னவென்று சொன்னால், ஒரு நாள் வரும், வெள்ளையின பிள்ளைகளோடு கருப்பின பிள்ளைகளும் ஒன்றுக்கொன்று கைகோர்த்து நடக்கக்கூடிய காலவரம் என்பதை நான் காண்கின்றேன். அப்படி என்று அவர் சூளுரைத்து போராடினார். உண்மையாகவே அவருடைய கனவு நிறைவேறிற்று. ஆபிரகாம் லிங்கன் பதவிக்கு வந்தபோது இந்த அடிமை ஒழிப்பு முறை, இந்த சட்டங்கள் எல்லாம், கருப்பின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டன. அவர்களுக்கும் ஒரு முழு சுதந்திரம் கிடைத்தது. அதிலேதான் முன்னாள் அமெரிக்க பிரசிடென்ட் பாரக் ஒபாமா கருப்பினத்தை சார்ந்தவர். பாருங்கள், அதே போலதான் கடவுள் இங்கே ஒரு தரிசனத்தை கடவுள் ஒரு கனவை காண்கின்றார், ஒரு கனவை முன்வைக்கின்றார் ஏசாயாவின் இடத்திலே. அதை குறித்துதான் இந்த திருமறை மிக தெளிவாக சொல்லுகிறது. ஏனென்று பாபிலோன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் விடுதலையாக்கப்பட்டு இப்போது வருகிறார்கள். வந்திருந்தால் நாடும் பாழடைந்து கிடக்கிறது, திருச்சபையும் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நாட்டையும் கட்டியெழுப்ப வேண்டும், ஆலயத்தையும் கட்டியெழுப்ப வேண்டும். மட்டுமல்ல, அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்கள் என்ற எண்ணம் இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே, யூதர்களுக்குள்ளேயும் எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் ஆலயத்தை கட்டி கடவுளுக்கு முன்பாக மீண்டும் தங்களை உயர்த்தி காட்ட வேண்டும் என்ற மனப்போங்குடன் இருக்கிறார்கள். இவ்வாறு அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டிருந்த மக்களோடு கடவுள் ஏசாயா தீர்க்கனை கொண்டு வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும், அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள், என் மகிமையை அவர்கள் காண்பார்கள். அடுத்து சொல்லுகிறார் 21வது வசனத்திலே, அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கடவுள் ஒரு தரிசனத்தை, ஒரு கனவை ஏசாயாவுக்கு முன்பாக வைத்திருக்கிறார், சொல்லுகிறார், அதை வெளிப்படுத்துகிறார். நாங்க தான் தனித்தன்மை வாய்ந்தவர்கள், நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் கணிப்பு தவறானது.
கடவுள் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நான் சகல ஜாதியாரையும் சகல பாசைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும், அவர்கள் என் மகிமையை காண்பார்கள். அதுவரையிலும் அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள்? கடவுளுடைய மகிமை சீனாய் மலையிலே இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமே வெளிப்பட்டது அப்படி என்று நினைத்துக் கொண்டிருந்த மக்களுக்கு இது ஒரு பேரடியாக இருந்தது. அதுல குறிப்பாக சொல்லுகிறார் பாருங்கள், சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்றைக்கு ஆசாரியர் ஒரு வர வேண்டும் என்று சொன்னால் எந்த கோத்திரத்தில் இருந்துதான் வந்தார்கள்? லேவி கோத்திரத்தில் இருந்துதான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இப்போது கடவுள் என்ன சொல்கிறார்? நான் எல்லா மக்களிடத்திலும் இருந்து எல்லா ஜாதிகளிடம் இருந்தும் நான் என்ன செய்வேன்? ஆசாரியர்களையும் லேவியரையும் நான் தெரிந்தெடுப்பேன் அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் கடவுளுடைய தரிசனம், இதுதான் கடவுளுடைய பாரம், இதுதான் கடவுளுடைய கனவை ஆண்டவர் ஏசாயாவின் மூலம் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதியிலே பாருங்கள், மிக அருமையாக இயேசு கிறிஸ்து ஊர் ஊராக போய் நற்செய்தி சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒருவன் வந்து இயேசுவினிடத்திலே கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? ஆண்டவரே, லூக்கா 13வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ அப்படி என்று சொல்லுகிறார். ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் பேர் தானோ? அவனுக்குள்ள மைண்டுக்குள்ள என்ன இருக்கிறது என்று சொன்னால், பாவிகளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்குள்ள ஒரு எண்ணம், பாவிகளுக்கும் டாக்ஸ் கலெக்டர்ஸுக்கும் புறஜாதியாருக்கும் என்ன கிடையாது? என்ன கிடையாது? ரட்சிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை. அண்மையிலே ஒரு வீடியோவை நான் பார்த்தேன், ஒரு ஷார்ட்டோ வீடியோ. ஒரு பிராமின் ஒரு பூஜாரியை வந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று சொன்னா, பிராமினுக்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லாரும் எதற்கு பிறந்தவர்கள்? பாவம் செய்ய பிறந்தவர்களாம். அவர்களுக்கு பாவம் செய்வதற்கு முழு உரிமை உண்டு, பாவம் செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படி என்று சொன்னா பிராமின் அவர் சொல்லுகிறார், அந்த பாவத்தை போக்குவதற்கு யாருக்குதான் இருக்கு? யாருக்குதான் அதிகாரம் இருக்கு? பிராமின்ஸ்க்கு மட்டும். கொஞ்சம் அழுத்த திருத்தமாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதே போன்ற ஒரு ஆதிக்க எண்ணம் தான், இதே போன்ற ஒரு சர்வாதிகார எண்ணம் தான் இஸ்ரவேல் மக்களிடத்திலே அன்றைக்கு இருந்தது, யூத மக்களிடத்திலே இருந்தது. ஆகையினாலே தான் கேட்கிறான், ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ அப்படி என்று கடவுள் சொல்கிறார். கேட்கிறான். அதற்கு பதிலே தரவில்லை. அதற்கு பதிலாக வேற ஒன்று சொல்கிறார். ஆனால் கடைசியிலே பதில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எங்கிருந்தெல்லாம்? வடக்கிலிருந்தும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்தும் ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள், பந்தி இருப்பார்கள். இன்றைக்கும் நம்மிடத்திலே, கிறிஸ்தவர்கள் மக்களிடத்திலே ஒரு ஆன்மீக மனமேட்டுமை, ஆன்மீக பெருமை இன்றைக்கு மக்களை ஆட்கொண்டிருக்கிறதை தெளிவாக பார்க்க முடியும். சிலர் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிற தைரியமாக, ஆண்டவர் தங்களிடத்திலேயும் இருப்பது போலதான் உரிமையோடு பேசிக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் எங்களுடைய திருச்சபைக்குத்தான் சொந்தக்காரர் என்பது போல பேசிக் கொள்ளுகிறார்கள். அப்போ இதற்கு வெளியே யாருக்கு என்ன இல்லை? இதற்கு என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை, மீட்பு இல்லை என்பதை அப்படியே ஆன்மீக மேட்டுமையோடும் பெருமையோடும் பேசிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒன்றை நினைக்க வேண்டும், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல,
உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல. உங்கள் நினைவுகள் உங்கள் வழிகளை விட என் நினைவுகளும் வழிகளும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, உயர்ந்தவைகளாக இருக்கிறது அப்படி என்று கடவுள் மிக அழுத்த திருத்தமாக சொல்லுகிறார். இங்கேயும் அதுதான். யூதர்கள் அப்படிதான் நினைத்தார்கள். எங்களுக்கு தான் மீட்பு, எங்களை தாண்டி அதாவது புறஜாதியாருக்கும், அதாவது பாவிகளுக்கும், ஆயக்காரர்களுக்கும் யாருக்குமே மீட்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, பரலோகம் இல்லை என்பதை தான் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எங்கிருந்தெல்லாம் வருவார்கள்? கிழக்கிலிருந்து 4 திசைகளிலிருந்து வந்து எங்கே பங்கெடுப்பார்கள்? தேவனுடைய ராஜ்யத்திலே ஆண்டவரோடு பங்கெடுப்பார்கள், பந்தியிலே பங்கெடுப்பார்கள். ஆனா ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும், வேதம் மிக அழகாய் சொல்கிறது, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் ஆவார்கள். அதான் சொல்ல, ஆண்டவரே நீர் வந்தீர், அங்க வந்தீர், நான் பார்த்தேன், நீ நற்செய்தியை பிரசங்கித்தீர், நான் கேட்டேன், உமோடு நாங்க பந்தி இருந்தோம். ஆனா அது எதுவுமே அங்க என்ன செய்யாதான், ஈடுபடாது. அதுதான் இன்றைக்குரிய நற்செய்தி பகுதி மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. அப்போ ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் கிறிஸ்தவன் ஆகிவிட்டேன், ஆலயத்துக்கு போய் வந்து கொண்டிருக்கிறேன், ஆகையினால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியும், பங்கெடுக்க முடியும் என்றெல்லாம் நாம் அந்த சுய கர்வம், பெருமை நமக்கு வேண்டவே வேண்டாம். அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்கள் ஒரு சில பேர் தானோ என்று கேட்ட அந்த மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்னவென்று சொன்னால், அதுதான் அடுத்த வசனம் அழகாக சொல்லுகிறது. என்ன வாசிங்கள் பார்க்கலாம். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ அப்படி என்று கேள்வி எழுப்பின மனிதனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா அது இருக்கட்டும், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு பிரயாசம். அப்போ இடுக்கமான வாசல் வழி என்று சொன்ன என்ன? இடுக்கமான வாசல் வழி இது எதை காண்பிக்கிற? 2. 1 தியாகம் நிறைந்த வாழ்க்கை, 2 துன்பம் நிறைந்த வாழ்க்கை. இன்றைக்கு கிறிஸ்தவம் என்பது நோய் குணமாக்குகின்ற ஒரு மதம், நோய் குணமாக்குகின்ற ஒரு மதம், சமயம், அல்லது வேண்டியதை அருளுகின்ற ஒரு சமயம். அப்படி என்றுதான் இன்றைக்கு அநேக மக்கள் கணித்து வைத்திருக்கிறார்கள். அந்த நினைப்போடுதான் மக்கள் இன்றைக்கு ஆலயத்திற்கெல்லாம் போய்கொண்டு வருகிறார்கள். ஆனால் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அது எப்படிப்பட்டது? இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறது. சற்று கடினமா. இப்பதான் எல்லாம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. முன்னாடி இந்த ட்ரெயின் பயணித்துக் கொண்டே இருக்கு. திடீரென எங்க இருக்கும்? சுரங்க பாதைக்குள்ளே செல்லும். இப்பதான் பகலிலேயும் கூட ட்ரெயின்ல லைட் சில நேரத்தில் போட்டு வைத்திருக்கிறார்கள். முன்னாடி அப்படி எல்லாம் கிடையாது. சுரங்கத்திற்குள்ளே போனால் சுரங்கம் எப்படிதான் இருக்கும்? ரொம்ப இருட்டாக இருக்கும். முதல் முறையாக பயணிக்கிறவர்கள் எப்படிதான் இருப்பாங்க? அந்த சுரங்கத்தை தாண்டி போய் வெளிச்சத்துக்கு வந்த பிறகு பார்த்தா எப்படி இருக்கும் அவருடைய முகம்? பிரகாசமா இருக்குமா? பீதி அடைந்த முகமா இருக்கும். ரொம்ப பயத்தோடு அப்படி புதிதாக அதுல பயணிக்கிறவருடைய முகத்தை பார்த்தா அப்படிதான் மிரண்டு போய் மிரட்சியுடன் இருப்பார்கள். அப்படின்னு சொன்னா அந்த யாரும் விரும்புகிறது இல்லை. அது கடினமான பாதை. அது அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் என்று வந்துவிட, அதாவது இடுக்கம் என்று சொன்னாலே நெருக்கம்தான், தியாகம்தான், துன்பம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்போதுமே ஒன்றை நினைக்கிறோம், எப்படி இன்றைக்கு நாம் நம்முடைய பயணப்பாதை
வாழ்க்கையின் பயணப்பாதை எப்படி பயணிக்க வேண்டும்? பைபாஸ் ரைடர்ல பயணிக்க வேண்டும். பைபாஸ் ரைடர் பஸ் தான் நாம் விரும்புகிறோம். ஏன் விரும்புகிறோம்? அந்த பஸ் எங்க போகாது? ஊருக்குள்ள போகாது, சந்து புத்துல போய் சிக்கிக்கிடாது, மக்கள் நெருக்கடியில சிக்கிக் கொள்ளாது, வாகன நெருக்கடிகளில என்ன செய்ய முடியாது, சிக்காது. மிக எளிதாக பைபாஸ் வழி போனால் மிக எளிதாக, கஷ்டமின்றி, களைப்பின்றி, சீக்கிரமாக உரிய இடத்தை போய் என்ன செய்ய முடியும்? சேர முடியும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்வுக்கென்று பைபாஸ் ரைடர் பாதையே கிடையாது, 4 வழி பாதையே கிடையாது, விசாலமான பாதையே கிடையாது. அது எப்பேற்பட்ட பாதை? இடுக்கமான பாதை, கஷ்டம் நிறைந்த பாதை, நெருக்கடி நிறைந்த பாதை. அப்போ நெருக்கங்கள் அப்படின்னு சொல்லும் போது அப்படிதான் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது செய்யக்கூடாது அப்படி என்று சொல்லுகிறது. 10 நண்பர்கள் செய்ய சொல்லுகிறார்கள், இதை நீ செய் அப்படி என்று சொல்லுகிறார்கள். அப்போ அநேக நேரத்திலே எதை தான் நாம் தீர்மானிக்கிறோம்? நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்கள் சொல்லுகிறதை தீர்மானிக்கிறோம், கடவுள் சொல்லுகிறதை நாம் புறக்கணிக்கிறோம். அந்த சூழ்நிலையிலும் கடவுளுடைய வழியை தேர்ந்தெடுத்து அதிலே பயணிப்பவன் தான் இடுக்கமான பாதையிலே பயணிப்பவன். சுயநலத்தை களைந்து பிறர் நலம் பேணி பயணிக்கிறவன் தான் இடுக்கமான வாசல் வழியாக பயணிக்கிறவன். அதைத்தான் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய பார்வையில இன்னார் இன்னார் என்றில்லை, இன்ன இனத்தான் என்றில்லை, இன்ன ஜாதியான் என்றில்லை, இன்ன மொழி பேசுகிறவன் என்றில்லை, இன்ன தேசத்தான் என்றில்லை. கடவுளுடைய கட்டளையின் வழியே நடந்து தியாகத்தோடும் துன்பங்களை ஏற்றும் வாழுகின்றவன் தான் உண்மையான இடுக்கமான வாசல் வழியாக பயணிக்கிறவன். அவன்தான் கடவுளோடு கூட தேவராஜ்யத்திலே பந்தியிலே பங்கெடுக்கின்றவன் என்ற மாபெரும் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 2வது பாருங்கள். இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீதம் மிக அழகாக சொல்கிறது. அப்போ கடவுள் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார். நம்முடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்டு கடவுளுடைய நினைவுகள் இருக்கின்றன. எல்லா மக்களையும் அவருடைய பந்தியிலே பங்கெடுக்க செய்வார். அது யார் அதிலே பந்தியிலே பங்கெடுப்பார் என்று சொன்னால், ஒன்று இடுக்கமான வாசல் வழியாய் நடக்கிறவன் என்று சொன்னேன். 2வதாக பலி செலுத்துகிறவன். வாசிகள் பார்க்கலாம். இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீதம் 50வது சங்கீதம் 14வது வசனம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி இட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. அடுத்த வசனத்தை வாசி. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ இடுக்கமான வாசல் வழியாக நாம் பயணிக்க வேண்டும். 2வதாக பலி செலுத்த வேண்டும். பலி செலுத்த வேண்டும். என்ன பலி? இன்றைக்கு நம்ம மக்கள் பலி கொடுப்பதில் ரொம்ப உற்சாகத்தோடு ஈடுபடுவார். இந்த பலி செலுத்துகின்ற ஒரு காரியம் இஸ்ரவேல் மக்களுடைய காலம் தொட்டே இருக்கிறது. அன்றைக்கே மனிதர்களை பலி கொடுத்திருக்கிறார்கள், குழந்தைகளை என்ன செய்திருக்கிறார்கள், பலி கொடுத்திருக்கிறார்கள். அப்படியே வந்து அது அடுத்ததாக மாடுகள் ஆடுகள் என்று பலி கொடுத்து அது எல்லா தேசங்களுக்கும் பரவியது. அப்போ பாவ நிவர்த்தி செய்வதற்காக பலி கொடுக்கின்ற பழக்கம், அதான் நான் அங்கிருந்து பழையப்பாட்டு பகுதியிலிருந்தே பார்க்கிறேன். அன்றைக்கே தேவாலயத்திலே புறாக்கள் பலி கொடுக்கப்பட்டன, ஆடுகள் ஆடு மாடு எல்லாம் பலி கொடுக்கப்பட்டன. அது அப்படியே வந்துருச்சு. அப்போ இங்க சொல்லுகிறார், நீ கடவுளோடு பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? 2வது பலி செலுத்தணும். அப்ப கடவுள் என்ன பலியை செலுத்துவார்? என்ன பலியை கடவுள் எதிர்பார்க்கிறார்? இப்ப அண்மையில பத்திரிகையிலே வந்தது, ஆங்காங்கே இந்த ஆடி பெருக்குக்கு
பலி கொடுக்கின்ற நிகழ்வுகள் பல்வேறு இடங்களிலே நடந்தன. ஆட பலி கொடுக்கிறார்கள், பண்டிகளை பலி கொடுக்கிறார்கள், இப்படி பல விதங்களிலே பலி செலுத்துகிறார்கள். வேதம் சொல்கிறது பலி செலுத்துங்கள். அப்போ கடவுள் என்ன பலியை செலுத்த சொல்லுகிறார்? அதான் வேதம் அழகாகி சொல்லுகிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்து. இன்னைக்கு கடவுள் நம்மிடத்துல வேற எதையும் எதிர்பார்க்கல. அதற்காக நீ பணத்தை செலவு செய்யணும் என்று எதிர்பார்க்கல. அதற்காக ஓடி ஆடி அலைய வேண்டும் என்றும் அவசியம் இல்லை. ஒன்னே ஒன்று சொல்லுகிறார், என்ன பலியை செலுத்து? ஸ்தோத்திர பலியை செலுத்து. எப்பேற்பட்ட எவ்வளோ கடவுள் சிம்பிள் ஆக்கி இருக்கிறார். தான் இந்த உலகத்திலே வந்ததன் மூலமாய், தன்னை சிலுவையிலே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்ததன் மூலமாய், மற்ற பலிகளுக்கு எல்லாம் ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். முற்றுப்புள்ளி வைத்து விட்டு இப்போது நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற பலி, நீ ஆடுகளையோ புறாக்களையோ அல்லது மாடுகளையோ வேறு எதையாவது பலியிட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. ஒரே ஒரு பலியை செலுத்து. அது என்ன பலி? ஸ்தோத்திர பலியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். ஸ்தோத்திர பலியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்படி என்று கேட்கிறார். அப்போ ஒரு சிரத்தை எடுத்து ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட்ல நாம் செய்வோம். ஆனா ஒரு காரியத்தை சிம்பிள் ஆக்கி தந்தா அதை செய்வதில் நமக்கு ஆர்வம் இல்லை. அதான் நம்மிடத்தில் இருக்கிற மனிதனிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய கோணம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு எளிதாக்கி தந்திருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்யணும்? கிடைக்கின்ற வாய்ப்பை, கிடைக்கின்ற நேரத்தை பயன்படுத்தி ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்தரிக்க வேண்டும். கடவுளை ஸ்தோத்தரிப்பதற்கென்றும், கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கென்றும், அவரோடு பேசுவதற்கென்றும் ஒரு நேரத்தை நாம் ஒதுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில சாப்பாட்டுக்கென்று சரியாக என்ன செய்கிறோம்? நேரத்தை ஒதுக்குறோம். சரிதானே? காலையில டிஃபன் எத்தனை மணிக்கு, மத்தியானம் லஞ்சு இத்தனை மணிக்கு, டின்னர் இத்தனை மணிக்கு. அப்போ அது சரியாக சரியான நேரத்துல அதை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் நமக்கு என்ன இருக்கு? தள்ளாடுகிறோம். அதே போலதான் ஆண்டவருக்கென்று பலி செலுத்துவதற்கு, இந்த ஸ்தோத்திர பலி செலுத்துவதற்கென்று நாம் நேரத்தை ஒதுக்கி அவரை மகிமைப்படுத்துகின்ற மக்களாக இருக்க வேண்டும். அதான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 13வது அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்த கடவோம். நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளை செலுத்த தேவன் பிரியமாயிருக்கிறார். மற்ற எந்த பலிகளிலும் ஆண்டவர் பிரியப்படுகிற தெய்வம் அல்ல. ஆண்டவர் நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அது ஒரு பலியாகவும், இரண்டாவது பலியை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அப்போ நன்மை செய்கின்ற தான தர்மம் செய்வதும் ஒரு பெரிய பலிதான். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மீட்கப்பட்டவர்களுடைய கூட்டத்திலே, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்திலே நாமும் ஒரு அங்கத்தினராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுள் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து தெற்கிலிருந்தும் வடக்கிலிருந்து கூட்டி சேர்க்கின்ற போது அதிலே ஒரு அங்கத்தினராக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அடிப்படை தேவை 2 காரியங்கள். ஒன்று, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்களாகவும், 2, பலி செலுத்துகிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நிச்சயமாய் இந்த உலக வாழ்க்கையின் ஓட்டம்
நம்முடைய ஆன்மீக பயணம் வெற்றி சிறந்ததாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே நாம் உணர்வோம், நாம் சிந்திப்போம். வாழ்விலே வருகின்ற சவால்கள், பிரச்சனைகள், துன்பங்களை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். துன்பங்களை ஏற்று மகிழ்ச்சியோடு பயணிப்போம். பலி செலுத்தி வாழ்வோம். எப்பேற்பட்ட பலி? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியையும், அதோடு மட்டுமில்லாமல் நன்மை செய்கின்ற, தான தர்மம் செய்கின்ற பலிகளையும் செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்வோம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியின் சூரியனாகிய கடவுள் நம்முடைய வாழ்க்கையில உதிப்பார். நம்முடைய வாழ்க்கையை மகிமை அடைய செய்வார். அதான் சொல்லுகிறார், இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீதத்திலே, ஸ்தோத்திர பலி உன்னதமானவருக்கும் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மேன்மைப்படுத்துவார். அப்போது நிச்சயமாய் நம்முடைய மன்றாட்டுகளை கேட்டு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தாய் காத்துக் கொள்வதாக. ஆமென்.